ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, அடுத்து கொஞ்சமாக வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு வடகம் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் வடகம் ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. கூடவே தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தேவையான அளவு தூள் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு கைப்பிடி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் போட்டு குழம்பு ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், மீன் நல்லா வெந்து வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா சுவையான மீன் குழம்பு ரெடி. நம்ம வீடியோ பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.